பிரபஞ்சத்துடன் பேசுவது எப்படி? ஒரு ஆழமான பார்வை. அறிமுகம். கவனத்தின் சக்தி. பிரபஞ்சம் என்பது நம் உணர்வின் ஒரு பிரதிபலிப்பு தான் நான் சொன்னா நம்புவீங்களா? உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே, உங்க யதார்த்தம், உங்க அனுபவங்கள் எல்லாமே உங்க கவனத்துக்காக நடத்தப்படுற ஒரு ஆடிஷன் மாதிரி தான். சூரியனை சுத்தி கிரகங்கள் வர்ற மாதிரி உங்க எண்ணங்கள், உணர்வுகள், கருத்துக்கள் எல்லாமே நீங்க கொடுக்கிற சக்தியை நம்பித்தான் இருக்கு. நீங்க எதை கண்டுக்காம விடுறீங்களோ அது உங்க அனுபவ உலகத்துல இல்லாம போயிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம பல நேரங்கள்ல இதை உணராமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நீங்க அதுக்கு கவனம் செலுத்தாம இருந்தா உங்க அனுபவமா மாற வேண்டிய அவசியமே இல்லை. இது கேட்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இது ஒரு முக்கியமான உண்மை. நீங்க உங்க கவனத்தை கொடுக்க மறுக்கும்போது அந்த நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் உங்க அதிர்வுகளின் மேல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஈர்ப்பு விதியை பத்தி பேசும்போது எண்ணங்கள் தான் யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எண்ணங்கள் தானா? ஒண்ணுமில்லை. அது உங்க கவனத்துக்காக போராடுற காலி பாத்திரங்கள் மாதிரி. நீங்க தான் அதுக்கு சக்தி கொடுக்கறீங்க, சரின்னு சொல்லி ஏத்துக்கிறீங்க, அல்லது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறீங்க. உங்க எண்ணங்கள் உங்க சக்தியை வழிநடத்துது, பிரபஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி பதில் கொடுக்குது. அதனால பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கான திறவுகோல் உங்க சக்தியை நேர்மறையான எண்ணங்கள் பக்கம் திருப்பி எதிர்மறையான எண்ணங்களை கண்டுக்காம விடுறதுதான். படி 1. உங்கள் கவனத்தையே கவனியுங்கள். பிரபஞ்சத்தோட பேசுற நம்ம பயணத்துல முதல் படி உங்க கவனத்தையே கவனிக்கிறது தான். நீங்க இந்த உலகத்துல நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்தே பிரபஞ்சம் கேட்குது, உனக்கு என்ன வேணும்னு. உங்க விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கு சரியா சொல்லணும்னா அது பேசுற ஆற்றல் மொழியை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்துக்கு மொழிகள் தெரியாது, அது உங்க அதிர்வுகளின் எதிர்வினைகளைத்தான் படிக்குது. நீங்க கொடுக்கிற எந்த ஒரு எதிர்வினையையும், ஆமா இது எனக்கு இன்னும் வேணும்னு அது எடுத்துக்கும். இந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு தேர்ந்த இசை நடத்துனர் மாதிரி. எந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உங்க கவனம் மூலமா பெருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிற கலைதான். நாம ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தும் போது அதுக்கு ஆதரவா ஒரு ஓட்டு போடுறோம். அதுக்கு பதிலா ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கவனத்தை விலக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில வேண்டான்னு பிரபஞ்சத்துக்கு ஒரு செய்தி அனுப்புறோம். இந்த ஆழமான புரிதல் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குறதுல நமக்கு இருக்கிற மகத்தான சக்தியை காட்டுது. நம்ம கவனம் பிரபஞ்சம் கிட்ட நம்ம விருப்பங்களை சொல்ற ஒரு கருவி. அதுதான் நம்ம வாழ்க்கையோட இசையை தீர்மானிக்குது. படி 2. நிகழ்காலத்தில் சிந்தியுங்கள், பேசுங்கள். பிரபஞ்சம் அதோட எல்லையற்ற ஞானத்துல இப்பங்கிற நிகழ்காலத்தை மட்டும்தான் யதார்த்தமா ஏத்துக்குது. ஏன்னா எல்லாமே நிகழ்காலத்துல தான் நடக்குது. கடந்த காலமும் எதிர்காலமும் வெறும் எதிரொலிகள் மாதிரி தான். ஆனா பிரபஞ்சம் நிகழ்காலத்துல தான் நம்மளை கவனிக்குது. நாம பிரபஞ்சத்தை உணர்வின் ஒரு வெளிப்பாடா பார்க்கும்போது சிந்திக்கிறதே பிரபஞ்சத்தோட பேசுற ஒரு வகைதான் புரியுது. ஆனா பிரபஞ்சம் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம நினைக்கிறத விட வித்தியாசமா புரிஞ்சுக்குது. இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க திரும்ப திரும்ப நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னா பிரபஞ்சம் கேட்குது, எனக்கு இப்ப வெற்றி வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க விரும்புறது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி உணருங்க. கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு யதார்த்தமும் ஏற்கனவே இருக்கு, நீங்க விரும்புறது உட்பட. நீங்க அதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி உணருங்க. பிரபஞ்சம் உங்க யதார்த்தத்தை அதுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஆழமான அர்த்தம் என்னன்னா, நாம எதை ஈர்க்க நினைக்கிறோமோ அதை ஏற்கனவே வச்சிருக்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு சாத்தியமான யதார்த்தமும் பிரபஞ்சத்தோட பரந்த திரையில இருக்கு. நிகழ்காலத்துல மூழ்கி நம்ம விருப்பங்களை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி உணரும்போது நம்ம அதிர்வுகளை பிரபஞ்சத்தோட படைப்பு சக்திகளோட ஒத்திசைக்கிறோம். அதனால பிரபஞ்சத்தோட பேசுறதுனா விருப்பங்களை சொல்றது மட்டுமில்லை, அந்த விருப்பங்களை நிகழ்காலத்துல வாழ்ந்து காட்டுறதும் தான். படிமி. உங்கள் உணர்வை விரிவாக்குங்கள். பிரபஞ்சத்தோட எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிற நம்ம பயணத்துல அடுத்த முக்கியமான படி உங்க உணர்வை விரிவாக்குறது. இது விதிகள் சரியா தெரியாத ஒரு சிக்கலான விளையாட்டுல நிபுணத்துவம் பெற மாதிரி.
வாழ்க்கை ஒரு நேர்கோட்டு கதை இல்லை, அது ஒரு ஊடாடும் விளையாட்டு. உங்க விழிப்புணர்வு தான் உங்க திறமையை தீர்மானிக்குது. இந்த ஒப்புமையை பாருங்க. நீங்க அனுபவம் வாய்ந்த ஆட்டக்காரர்களோட போக்கர் விளையாடும் போது புதியவர்கள் அவங்களோட உத்திகளுக்கு எளிதா இரையாகிடுவாங்க. அதே மாதிரி நீங்க உங்க உணர்வை விரிவாக்கி பிரபஞ்சத்தில் இருக்கிற எண்ணற்ற மாறிகளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையோட சிக்கல்களை சமாளிக்கிற உங்க திறமை அதிகமாகுது. இது விளையாட்டோட எழுதப்படாத விதிகளை கத்துக்கிற மாதிரி. அது உங்களுக்கு நல்ல தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் உங்க யதார்த்தத்தை அதிகமாக கட்டுப்படுத்தவும் உதவுது. உங்க உணர்வை விரிவாக்குற செயல்முறை உங்க உள்மனசு, உங்க சிந்தனை முறைகள், உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சம் பத்தின உங்க விழிப்புணர்வை விரிவுபடுத்துறது தான். இந்த விளையாட்டுல நீங்க எவ்வளவு மாறிகளை கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ திறமையா விளையாட முடியும். இந்த விரிவாக்கப்பட்ட விழிப்புணர்வை ஏத்துக்கிறது மூலமா நீங்க செயலற்ற ஆட்டக்காரரா இல்லாம செயலில் பங்கு பெறுறவரா மாறி உங்க விரும்பிய யதார்த்தத்தோட ஒத்துப்போற தகவலறிந்த தேர்வுகளை செய்றீங்க. படி 4. உங்கள் வழிகாட்டும் அமைப்புக்கு செவிசாயுங்கள். உங்க வழிகாட்டும் அமைப்பு தான் இந்த பரந்த ஆற்றல் பிரபஞ்சத்துல உங்க திசை காட்டி. பிரபஞ்சத்துக்கு மனித மொழிகள் புரியாது. அது ஆற்றல், எண்ணங்கள், வார்த்தைகள் மொழியில தான் பேசுது. பல நேரங்கள்ல உங்க உண்மையான உள்மனசோட எண்ணங்கள் ஒத்துப்போகாது. உங்க உணர்வுகள், உங்க உள்ளுணர்வு பதில்கள், இதுதான் உங்க வழிகாட்டும் அமைப்பு. ஒரு விஷயம் நல்லா உணர்ந்தா அது உங்க உண்மையான பாதையோட ஒத்துப்போகுது. அதுக்கு பதிலா அது மோசமா உணர்ந்தா உங்க உண்மையான பாதையிலிருந்து விலகிறதை காட்டுது. வழிகாட்டும் அமைப்பு ஒத்திசைவை பொறுத்தது. உங்களுக்கு எது ஒத்துப்போகுதோ அதை பின்பற்றுங்க. ஒத்துப்போகாததை கண்டுக்காதீங்க. எதிர்மறையை தூண்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அகங்காரம் உங்களை இன்பத்துக்கு வழி நடத்தும்னு நம்ப வைக்க முயற்சி செய்யலாம். ஆனா அகங்காரத்தால் இயக்கப்படுற ஆசைகளுக்கும் உண்மையான ஒத்திசைவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது முக்கியம். நல்லா உணர்ந்தா அதை நம்புங்க. மோசமா உணர்ந்தா அதை விடுங்க. தொடர்ந்து நல்லா உணர்ற விஷயங்களோட சின்ன சின்ன துண்டுகளை பின்பற்றுறது மூலமா நீங்க உங்க உண்மையான பாதையோட உங்களை சீரமைச்சுக்கிறீங்க. அதிகமா யோசிக்க வேண்டிய தேவையை நீக்கிறீங்க. படி 5. மீண்டும் மீண்டும் சொல்வதன் சக்தியை பயன்படுத்துங்கள். பிரபஞ்சத்தோட செயல்பாடுகளை புரிஞ்சுக்க உங்க ஆழ்மனதின் உலகத்துக்குள்ள பாருங்க. அது பிரபஞ்சத்தோட செயல்பாடுகளை பிரதிபலிக்குது. ஈர்ப்பு விதி முக்கியமா உங்க ஆழ்மனதிலிருந்து தான் ஈர்க்குது. அது உங்க உணர்வு மனதின் நிலையற்ற எண்ணங்களை கண்டுக்காது. அது தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களுக்கு இடையே தாவிக்கிட்டு இருக்கும். உங்க ஆழ்மனசு உணர்வு மனசு மாதிரி இல்லை. அது தகவல்களை நிராகரிக்கிற திறனற்றது. அது நடுநிலையாயிருந்து எல்லா பார்வைகளையும் சரிபார்க்குது. ஆழ்மனசுக்கு யதார்த்தத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. அது பெரும்பாலும் கடந்த கால நிகழ்வுகள் நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி உணர்ச்சிகளை தூண்டும். அதனால நிகழ்காலத்துல நிலைத்திருந்து கடந்த கால காயங்கள்ல மூழ்காம இருக்கிறது முக்கியம். ஏன்னா அங்க தங்கியிருந்தா அதே மாதிரி அனுபவங்களை ஈர்த்து பழைய தவறுகளை தொடரலாம். மேலும் ஆழ்மனசுக்கு நோக்கமில்லை. அது சேமிக்கப்பட்ட தரவுகளோட ஒரு களஞ்சியம் மட்டும்தான். அது சமூக நிபந்தனைகள், தனிப்பட்ட அனுபவங்கள் உட்பட அதிக கவனம் பெறுற விஷயங்களை உறிஞ்சுக்குது. உங்க ஆழ்மனசு ஆரோக்கியமற்ற எண்ணங்களை வடிகட்டாது. அந்த பொறுப்பு உங்க தோள்கள் மேலதான் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்ற சக்தியை பயன்படுத்தி உங்க ஆழ்மன நம்பிக்கைகளை நீங்க தீவிரமா மறுபிரசுரம் செய்யலாம். நீங்க பாதுகாப்பற்ற நிலையிலிருந்து நம்பிக்கைக்கு மாற விரும்பினால், நான் உலகத்திலேயே மிகவும் நம்பிக்கையான நபர்னு திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துறது உங்க மந்திரமாயிருக்கலாம். திறவுகோல் வெறும் வெற்று வார்த்தைகளை பேசுறதில் இல்லை. நீங்க தேடுற நம்பிக்கையை உண்மையா உணர்றதுல தான் இருக்கு. இங்க உங்க தற்போதைய நிலை முக்கியமில்லைன்னு புரிஞ்சுக்கிறது அவசியம். உங்க கவனம் நீங்க என்ன ஆக விரும்புகிறீர்களோ அது மேலதான் இருக்கணும். நேர்மறையான உறுதிமொழிகளை விடாப்பிடியா வலுப்படுத்துறது மூலமா அது ஆற்றல் ரீதியா ஒன்று சேர ஆரம்பிக்குது. அப்புறம் உங்க ஆழ்மனசு இந்த மாற்றத்தை புரிஞ்சு உங்க அனுபவத்துறையில அதை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. நீங்க உண்மையா அதிக நம்பிக்கையோட உணரும்போது உங்க செயல்கள், நடத்தை, வார்த்தைகள் இயற்கையாவே
இந்த புதிய நம்பிக்கையை பிரதிபலிக்கும். முடிவுரையில இந்த அடிப்படை உண்மையை நினைவில் வையுங்க. நீங்க தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தோட பேசுறது உங்க உயர்ந்த சுயத்தோட பேசுறதுக்கு சமம். நீங்க உங்க வாழ்க்கையோட கடிவாளத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. உங்க உள்நிலையை ஆராய்ந்து உங்களை சுத்தப்படுத்தி உங்க இருப்பை தூய்மைப்படுத்துங்க. பிரபஞ்சம் உங்க உள்நிலையை பிரதிபலிக்குது. பொறுப்பேற்று உங்க உணர்வை நேர்மறையோட சீரமைக்கிறது மூலமா நீங்க பிரபஞ்சத்தோட திறம்பட தொடர்பு கொள்றீங்க. உங்க யதார்த்தம் உங்க கேன்வாஸ். நீங்க தான் கலைஞர்.